ரஷ்ய அதிபர் புதினுடன் தொலைபேசி வழியாக உரையாடியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் தற்பொழுது பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி உரையாடல் மேற்கொண்டிருக்கிறார். தொலைபேசி வாயிலாக பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் மேலும் இந்தியா ரஷ்யா உறவு வலுவாவதாக கருதப்படுகிறது. ரஷ்ய அதிபர் புதினுடன் தொலைபேசி வழியாக உரையாடிய பிரதமர் மோடி இந்தியாவிற்கு வருமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்தியா மீது அமெரிக்கா 50% அளவுக்கு கடும் வரி விதித்திருக்கக்கூடிய நிலையில் இந்தியா ரஷ்யா உறவானது மேலும் வலுவாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் போரின் தற்போதைய நிலவரம் குறித்தும் பிரதமர் மோடியிடம் அதிபர் புதின் விளக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் பிரதமர் மோடி தற்பொழுது தொலைபேசி மூலமாக உரையாடியிருக்கிறார். குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா இடையான அந்த ஒரு போர் தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் அமைதியான முறையில் சுமூகமாக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு அறிவுறுத்தல்களையும் இந்த உரையாடலின் பொழுது பிரதமர் மோடி வழங்கியுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. இந்த மாத இறுதியில் விளாடிமிர் புதின் அரசுமுறை பயணமாக இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றுள்ளன. தற்பொழுது பிரதமர் மோடி தொலைபேசி மூலமாக அவரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சர்வதேச அளவில் முழு ஒத்துழைப்பு என்பது அனைத்து தரப்பிலிருந்தும் வழங்கப்பட வேண்டும், அமைதிக்கான ஒரு ஒத்துழைப்பை ரஷ்யாவும் வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை பிரதமர் மோடி இந்த உரையாடலின் பொழுது அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையேயான அந்த உறவை மேம்படுத்தும் வகையான பல்வேறு அதாவது ஒப்பந்தங்கள் என்பது கையெழுத்திட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அது மட்டுமல்லாமல் ஆனுவல், அதாவது இந்த வருடாந்திர அந்த ஒரு ராஜாங்க ரீதியிலான அந்த ஒரு மாநாட்டிற்கு பங்கேற்பதற்கான ஒரு அழைப்பை அதிகாரப்பூர்வமாக இந்த உரையாடலின் பொழுது பிரதமர் மோடி ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மாஸ்கோ சென்றிருக்கக்கூடிய இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் நேற்று விளாடிமிர் புதினை நேரில் சந்தித்து பல்வேறு அம்சங்கள் குறித்து கோரிக்கைகளையும் கருத்துக்களையும் இந்தியா சார்பாக முன்வைத்த நிலையில் இன்று பிரதமர் மோடி விளாடிமிர் புதினை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அவருடைய இந்தியாவுடைய வருகைக்கான அதிகாரப்பூர்வ அந்த அழைப்பை அவர் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இந்த இரு நாட்டு தலைவர்களும் ராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாகவும் பிரதமர் மோடியினுடைய அலுவலகமானது தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே ரஷ்யாவினுடனான அந்த ஒரு உறவின் காரணமாக பல்வேறு வரி விதிப்பு என்பது அமெரிக்கா தரப்பிலிருந்து விதிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஒரு சந்திப்பு மற்றும் உரையாடல் என்பது எந்தவித ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு கேள்வியும் இந்த சமயத்தில் எழுப்பியுள்ளது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.